செங்கோட்டையன் அவர்கள் பெரும் வருத்தத்தில் இருப்பதாகவும் அரசியல் செயல்பாட்டில் முழுவீச்சா இறங்க முடியல, பல தடைகள் வருது, பல அழுத்தங்கள் வருது, விஜய் அவர்களை சந்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பதாகவும் தகவல் இருக்கு. பாச்சாத்தி சம்பவம் நான் பேசியிருக்கேன், அது சம்பந்தமா வந்த நூல்களை நான் படிச்சிருக்கேன். சோழன்குடின்னு ஒரு நூல் ரொம்ப கடுமையா கூட பேசியிருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம். செங்கோட்டையன் அவர்களை பத்தி தான் பேசுனீங்க. இன்னைக்கு அந்த செங்கோட்டையன் அவர்களோட தான் நீங்க அரசியல் பயணத்துல இருக்கீங்க. இல்ல கட்சி மாறிட்டா, மேடை மாறிட்டா அந்த சம்பவம் இல்ல அப்படின்னு ஆயிடுமா? அந்த குற்றம் இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க அதிமுகவையும் திமுகவையும் ஆளுகின்ற ஆட்சி செய்த கட்சியை கை நீட்டி விமர்சிக்கிறீங்களே, உங்க கட்சியில என்ன நடக்குது? ஆட்சிக்கே வரலையே இன்னும் நீங்க. அப்ப அவங்கள விட நீங்க ஆபத்தானவங்களான்ற நோக்கம் வருது இல்ல, கேள்வி வருது இல்ல. அதிமுக விமர்சிக்கிறீங்க. என்னைக்கு தான் அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் பாஜக அவர்களையும் திட்டம் ரீதியா, கொள்கை ரீதியா விமர்சிப்பார் விஜய்? விமர்சிப்போம். தேர்தல் முடிஞ்ச பிறகா? ஜனநாயகம் ரிலீஸ் ஆன பிறகா? ஜனநாயகம் ரிலீஸ் ஆன பிறகு. சிபிஐ வழக்கு முடிஞ்ச பிறகா? ரெண்டு கட்சிகளை எதிர்த்து தான் நீங்க அரசியல் பண்றீங்க. அவங்க தலைவர்களையும் அவங்க விஷயங்களையும் எடுத்துட்டு நீங்க பேசுறது, இதுதான் ஒரு அரசியல் லெகசி. அவங்க தலைவர்கள் காட்டிய பாதையிலிருந்து அவங்க சறுக்கிட்டாங்க. அதுக்கு நீங்க திமுக இப்ப இணைஞ்சிருக்கலாமே விஜய். சறுக்கிட்டாங்க. நீங்க போய் இணைஞ்சிட்டு கட்சியை வழங்க. இல்ல, அண்ணா அவங்க தொண்டர்களே சொல்லாத விஷயத்தை இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் சொல்வது அப்படிங்கிறது இதுதான் லெகசியா, இதுதான் மரபா அப்படின்னு இருக்கு. விஜய் அவர்கள் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப எத்தனை ஒப்பந்தம்? ஜனநாயகன் சென்சார் போர்டு ஒரு ஒப்பந்தம், சிபிஐ வழக்கு ஒரு ஒப்பந்தம், டெல்லி விசிட் ஒரு ஒப்பந்தம், அப்படி எடுத்துக்கலாமா? அது ஒரு சம்மன் விசாரணை, அதுக்கு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்து பாஜக விமர்சிக்கிறதே விட்டுட்டாரு. அது ஒரு விஜய் அவர்கள் பேசும்போது அதிமுகவை ஆரம்பத்துல இருந்து விமர்சிக்கவே இல்லை. அதற்கு பிறகு இப்போ சில மாதங்களாக விமர்சிச்சுக்க கடுமையான விமர்சனங்களை வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆதவர்ஜனா ஆகட்டும், இல்லை விஜய் அவர்கள் ஆகட்டும். அதிமுக ஊழல் கட்சி, யார் ஆரம்பிச்ச கட்சியோ வச்சுக்கிட்டீங்க, தில் இருந்தா என்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சு 1% வாக்கு வாங்கி காட்டுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் 75 வருஷ கட்சி, 50 வருட கட்சி ஆட்சி ஆரம்பிச்சு அரசியல் பண்ணி மொழிப்போர்லேருந்து அத்தனை விஷயங்களை பண்ணி ஆட்சியில் அமர்ந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சியாக இருக்காங்க. எல்லாத்தையும் அழைச்சிட்டு முதல்ல இருந்து பரோட்டா சாப்பிட்ற மாதிரி என் கூட வாங்கன்னு சொல்லி அழைக்கிறதையெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் என்ன சொல்றேன், எனக்கே வியப்பா இருந்தது தலைவர் இந்த செய்தியை சொன்னால. அண்ணா தொடங்கிய கட்சி திமுக அதிகாரத்தில் கொண்டு வச்சுட்டு தான் அவர் விடை பெற்றார். அந்த கட்சியில தான் நீங்க ஆட்சி செய்யறீங்க. உங்களுக்கு அதுல பங்கு, நெடும் வருடம் உங்களுக்கு அதுல பங்கு கிடையாது. உழைக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நெடுஞ்செழியன் நபர்களாகட்டும், இல்ல கருணாநிதி அவர்களாகட்டும், உழைக்கவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? ஒரே குடும்பம் என்ன செய்யுதுன்னா, அது பிறகு கேளுங்க, ஒரே குடும்பம் அந்த கட்சியை பயன்படுத்தி இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அதிமுக மக்கள் திலகம் எம்ஜிஆரும் தொடங்கி ஜெயலலிதாவினுடைய துணிச்சலான நடவடிக்கையினால அது ஒரு பெரிய கட்சியாக விசாலமடைந்து அந்த கட்சியை இன்னைக்கு எடப்பாடி முதலமைச்சராக இருக்காருன்னா, எடப்பாடி முதலமைச்சராகணும் ஒருவேளை ஓட்டு போடலை. இந்த நாட்டில் சசிகலா போட்ட பிச்சை அது. கேட்டிங்களா? நீங்கள் அப்படி இன்னொரு கட்சியை, நான் அப்படி இல்லை, நான் ஒரு கட்சியை தொடங்கி மக்களின் பேராதரவோடு 30% வாக்குகளை எட்டுற அளவுக்கு வளர்ந்திருக்குன்னு சொல்லுது. அவருடைய தன்னம்பிக்கையும் எட்டி விட்டேன் அப்படின்றாரு. ஆமா ஆமா, எட்டி இருக்கும். இதை சொல்லுகிற துணிச்சலோ தைரியமோ திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கா? அது ஒரு நீண்ட நெடிய விவாதமா போகும் அப்படிங்கிறதுனால ஆரம்பத்திலே அந்த கேள்வியை நான் தெளிவா வச்சுட்டேன். இருந்தாலும் அடுத்த விவாதத்துல அதை பேசுவோம். நீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சில மாதங்கள் ஆகிறது. டிசம்பர் 5ஆம் தேதி வந்தேன். டிசம்பர் 5ஆம் தேதி பல மேடைகளில் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கீங்க. விஜய் அவர்கள் தரப்புல இருந்து ஏதாவது கருத்துக்கள் வந்துச்சா உங்களுடைய பேச்சை கேட்டுக்கள்? நான் தலைவருக்கு முன்னாடியே பேசினேன். ஜனவரி 25ஆம் தேதி என்ன கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் பொதுவாக கொஞ்சம் அகலாது அணுகாது தீக்காய்வார் போலேன்னு ஒரு குரல் உண்டு. அதுக்கு பொருள் தெரியுமா உங்களுக்கு? இல்லை, தெரியல. இப்போ தீக்காய்கிறாங்கல்ல, அந்த தீக்கை கிட்ட சமீபத்து போக மாட்டாங்க. ஆமா, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, சுற்றுறோம். அகலவும் மாட்டாங்க. அகந்தா அதனுடைய அந்த வீச்சு உடம்புல படாது. அகலாத அணுகாது தீக்காய்வார் போல இயங்குவதுதான் என்னுடைய பாணிங்கிறத விட என்னுடைய பண்பு. கேட்டிங்களா?
அது மாதிரி நான் தலைவர்கிட்ட போய் ஒரு நாள் முதல் நாள் சந்தித்தேன். ஒரு 40 நிமிடம் என்னோட மனம் விட்டு பேசினேன். நானும் பேசினேன். நான் வந்து அதிகாரத்தின் மீதெல்லாம் எனக்கு எந்த நாட்டமும் கிடையாது. நான் ஒரு லிட்டரரி ஆரேட்டர். நான் கோவில்களில் பேச போவேன். இஸ்லாமிய அமைப்புகளை நான் கூப்பிட நான் பேச போவேன். கல்லூரியில் பேசுவேன். சுழற்சங்கம், ஜேசிஸ், லயன்ஸ் இப்படியெல்லாம் பேச போவேன். கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் போவேன். அதில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டான்னு கேட்டேன் தளபதிகிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ரீயாக எங்கங்கன்னு சொன்னார். அதனால் அவங்க என்ன கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஈரோடுக்கு போகலை. அதை போகலையா, அழைப்பு இல்லையா? இல்லை, ஈரோடுக்கு நான் போகலை. ஓகே, அழைச்சிருந்தாங்க. அழைப்புங்கிறது அப்படி இல்லைங்க, தனியாக அழைப்பதெல்லாம் கிடையாது. அவங்க மெசேஜ் போடுவாங்க. ஆமாம், அழைப்பு போடுவேன். எனக்கு பொதுச்செயலர் நான். ஆனால் பேசுவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்குன்னா நேரம் ஒதுக்கி இருப்பாங்களே இந்த டைம்ல இந்த டைம். எனக்கு ஒரு அழைப்பு மெசேஜ் வந்து நான் போகலை. போகாத காரணம், அன்னைக்கு நான் தலைநாடு பனையூரில் பேசுகிறேன். ஓகே, மீனவர்கள் ஏற்பாடு செய்த தாவேகா பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன். நான் அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் ஈரோடு போவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, போகலை. இப்போ நான் சேலத்துக்கும் போகலை. அன்னைக்கு 25ஆம் தேதி மாவட்ட மாநகர நகர ஒன்றிய செயல்வர்கள் கூட்டம் மாமல்லபுரத்தில். என்ன பேச கூப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அங்கே போயிட்டேன். தலைமை கழக நிர்வாகிங்கிற முறையில் முன்னாடி என்னை உட்கார வச்சாங்க. நான் உட்கார்ந்துருந்தேன். அப்போ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், ஆனால் நீங்கள் பேசுகிறீங்க, இன்னைக்கு மொழிப்போர் தியாகிகள் தினம், நம்ம எல்லா கூட்டத்திலையும் மொழிப்போர் தியாகிகளுக்கு உறுதிமொழி எடுக்கிறோம், இன்னைக்கு நீங்கள் தான் பேசணும், அதை பற்றி பேசணும்னார். நான் பேசுகிறேன். நீங்கள் அந்த பேச்சு கேட்டிங்களா என்னன்னு தெரியாது. நான் பேசி முடிக்கிறது வரைக்கும் ஆரவாரமும் கைதட்டலும் வரவேற்போம். வைத்த கண்ணை அசைக்காமல் தளபதி விஜய் என் பேச்சை கேட்டுகிட்டே இருந்தார். நான் பேசி முடித்ததற்கு பிறகு அவர் எழுந்தார். கட்சியினுடைய நிர்வாக குழு ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் எழுந்து நின்றார். தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆது அர்ஜுனா, கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ், பொதுச் செயலாளர் ஆனந்த் எல்லாரும் எழுந்து நின்று என் கையை பிடித்து குலுக்கினார்கள். நானே கொஞ்சம் நாணி போனேன். தளபதி விஜய் சொன்னார், நான் ரொம்ப லைக் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இது ஒரு இந்த காலம், ஊடக காலம் இன்னைக்கு. அதனால் நான் செவ்வி கொடுக்குறேன், பேட்டி கொடுக்குறேன், பேசுகிறேன், எல்லாம் அவருடைய கவனத்துக்கு போயிட்டுருக்கு. நான் எங்கேயாவது முரண்படாமல் பேசுகிறவங்கள எச்சரிக்கையாக தான் இருக்கேன். கேட்டிங்களா? அது அவர் என்ன கண்காணிச்சுட்டு தான் இருக்கார், பார்த்துட்ருக்காரு. நம்ம என்ன, நமக்கு விதிக்கப்பட்ட கடை நம்ம செய்கிறோம். ஒரு ஒரு போய் பார்த்து சான்றிதழ் வாங்கக்கூடிய நிலைமையில் நான் இல்லை. நான் ஒரு கர்மயோகியாக இந்த கட்சியில் கடமையாற்றிட்டுருக்கேன். அதையும் தாண்டி எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, 39 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் ஒரு லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு மத்தியில் என் பேச்சு ரீச் ஆகுது பாருங்கள். ஜென்சி அந்த தலைமுறைக்கும் நான் போய் எட்டியிருக்கேங்கிறது எனக்கு கிடைத்திருக்கிற புதிய வெளிச்சம். அவ்வளவுதான். அவங்களுக்கு அரசியல் புரிதல், அரசியல் பாடம் போய் சேர்ந்தா எல்லாருக்குமே மகிழ்ச்சி தான். நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது எத்தனை முறை உங்கள் தலைவரை சந்திச்சிங்க அப்படிங்கிற கேள்விக்கு வரலாம் அப்படின்னு நினச்சேன். செங்கோட்டையன் அவர்கள் பெரும் வருத்தத்தில் இருப்பதாகவும், அரசியல் செயல்பாட்டில் முழுவீச்சாக இறங்க முடியலை, பல தடைகள் வருது, பல அழுத்தங்கள் வருது, விஜய் அவர்களை சந்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் இருப்பதாகவும் தகவல் இருக்குது. இல்லை, அவர் செங்கோட்டையன்னா வந்து ரொம்ப அடக்கமானவர். அடக்கத்தினுடைய அணிகலன் அவர் தமிழ்நாட்டு அரசியலில். நேற்றைக்கும் தளபதியை சந்தித்து பேசினார். நேற்றுக்கு நான் தொடர்பு கொண்டேன், அண்ணனை சந்திக்கணும்னு. தலைவரை பார்க்க போயிட்டுருக்காரு, இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவருடைய உதவியாளர் சொன்னார். சந்திச்சுட்டு தான் இருக்காரு, பேசிட்டு தான் இருக்காரு. தேர்தல் நெருங்கி விட்டது, விருப்ப மனு வாங்கிட்டாங்க, யாரெல்லாம் போட்டிருக்காங்க, அதை எப்படி ஃபைனலைஸ் பண்ணுதுன்னு விவாதிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுதான் ஒன்றும் இல்லை. அதிமுக ஊழல் கட்சின்னு பல மேடையில் பேசிட்டாரு விஜய் அவர்களும் சரி, ஆதவ அர்ஜுனாவும் மிக கடுமையாக பேசிட்டாங்க.
அந்த கட்சியிலேருந்து வந்த செங்கோட்டையன் அவர்களை பக்கத்துலேயே உட்கார வச்சிருக்காங்க. செங்கோட்டையன் அவர்கள் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் நிரூபிக்கப்பட்டு பலமுறை வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அதற்கு பிறகு அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்பட்டது ஒரு விஷயம் தான். குற்றமற்றவர்னு நிரூபிக்கப்பட்டுட்டார். நிரூபிக்கப்பட வச்சிருக்காருங்க. அவங்க ஆட்சியில் நிரூபணம் ஆயிருக்கு இல்லையா? வேற ஆட்சியில் நிரூபணம் ஆனாதானே அதை அப்படி எடுத்துக்க முடியாது. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. இன்னொன்று வாச்சாத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். நீங்களே மேடையில் பேசியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு இதுக்கு முன்னாடி. அந்த சம்பவம் நடந்தப்போ வனத்துறை அமைச்சர் அவர் தான். அப்படி இருக்கும்போது பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம், நாங்கள் வந்து இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய தாவேக்கா செங்கோட்டையன் அவர்களை அப்படியே அமைதியாக பாங்காக கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் பேசுகிறத தமிழ்நாட்டு மக்கள் எப்படி எடுத்துக்கிறது? ரொம்ப வரவேற்று எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா தாவேக்கா என்கிற கட்சியில் அதை அரசியல்படுத்துவதற்கு ஒரு ஆளுமையோட பர்சனாலிட்டி செங்கோட்டையன். இது வாச்சாத்தி சம்பவத்துல வந்து தலைமையா இருந்த செங்கோட்டையன் அவர்களா? நீங்க தான் பத்த வைக்கிறீங்க. பத்த வைக்கல, மக்களுக்கு நினைவூட்டுறோம். நேற்றைக்கு கூட கம்யூனிஸ்ட் தோழர்கள் எடுத்த படம் வெளியாகி இருக்கிறது, யூடியூப்ல நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஏன் அப்படின்னா சோசியல் மீடியால மூழ்கி போயிருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சி தான். நான் பேசியிருக்கேன், அது சம்பந்தமா வந்த நூல்களை நான் படிச்சிருக்கேன். சோழன்குடின்னு ஒரு நூல் ரொம்ப கடுமையா கூட பேசியிருக்கீங்க. அதெல்லாம் விடுங்க, அதுக்கு இதுக்கு சம்பந்தம். செங்கோட்டையனவர்களை பத்தி தான் பேசுனீங்க. இன்னைக்கு அந்த செங்கோட்டையனவர்களோட தான் நீங்க அரசியல் பயணத்துல இருக்கீங்க. செங்கோட்டையனே இந்த பயணத்துக்கு உறுதுணையாக இருக்குன்னு முடிவெடுத்து வந்திருக்கு. இல்ல கட்சி மாறிட்டா, மேடை மாறிட்டா அந்த சம்பவம் இல்ல அப்படின்னு ஆயிடுமா? அந்த குற்றம் இல்லன்னு ஆயிடுமா? நாங்க சொல்ல விரும்பல. அவருக்கு விதிக்கப்பட்ட கடமை செய்வதற்கு தாவேக்காவை தேர்ந்தெடுத்துக்காரு. தாவேக்கா அவரை வாரி அணைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு தாவேக்கா என்கிற கட்சியை எல்லா களத்திலும் தளத்திலும் அரசியல் படுத்தும். கம்யூனிஸ்ட் தோழர் சண்முகம் நேத்துக்கு ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, இந்த சம்பவம் நடக்கும்போது செங்கோட்டையன் அவர்கள் வந்து தொலைபேசியில் அழைச்சு அந்த சண்முகமும் அண்ணாமலை யாரா லாரியை விட்டு தூக்குடான்னு சொன்னாங்க, அது கொலை முயற்சி ஈடுபட்டிருக்காருன்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நபர் தான் இந்த செங்கோட்டையன். அப்போ ஒருவேளை நாளைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்தா கூட இந்த மாதிரியான சம்பவங்கள் சகஜமா நடக்கலாம் அப்படின்னு தானே எடுத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அப்படியெல்லாம் நடக்காது. தலைவருடைய கண்காணிப்பிலும் கட்டுப்பாட்டிலும் தமிழகம் எல்லோருடைய ஆட்சியை விட தமிழ்நாடு பத்திரமாகவும் பாதுகாப்பும் இருக்கும். ஓகே, தாவேக்காவில் வேட்பாளராக களமிறங்கணும் அப்படின்னா சில கோடிகள் நீங்கள் வந்து டைரெக்டாக கொடுக்க வேணாம், கட்சி நிதியாக கூட கொடுக்குங்கன்னு தாவேக்கா பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அவர்கள் கேட்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பல செய்திகளில் வந்துருக்கு, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, அந்த பிரதான செய்திகள்லேயே வந்து. அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படி ஒரு எண்ணமும் தலைவருக்கு கிடையாது. ஏன்னா யார் வேட்பாளர், அவருக்கு என்ன சக்தி இருக்கிறது, இதை எப்படி எதிர்கொள்வது, எதிர்த்து நிற்கிறது யாருன்னெல்லாம் தலைமை ஆலோசித்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு திட்டம் தாவேக்காவில் இல்லை. இன்னும் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இது அடிக்கடி சொல்ல வேணால் நல்ல வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான், முதல் தேர்தலை சந்திக்க இருக்கக்கூடிய கட்சி தான். ஆனால் திமுக விமர்சிக்கிறீங்க, அதிமுக விமர்சிக்கிறீங்க, அவங்க ஆட்சியில் பல சம்பவங்கள் நடந்திருக்கு, குற்ற செயல்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது, அது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முதல் தேர்தலையே சந்திக்காத ஒரு புதிய கட்சி, பல சம்பவங்கள், பெண் விஷயமாகட்டும், மாவட்ட செயலாளர் அந்த வீடியோலாம் வெளியிலாகி அது ஒரு இஷ்யூ ஆச்சு. ஒரு மாவட்ட செயலாளர் என்னென்னா கத்தியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 மணி நேரம் டிராஃபிக் ஜாம் பண்ணி பிறந்த நாளை நடு ரோட்டில் கொண்டாடுறாரு. புசி ஆனந்த் அவர்கள் கூட போட்டிருந்தாரு. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலேருந்து பல விஷயங்கள்ல தாவேக்கா நிர்வாகிகளுடைய பெயர்கள் வந்திருக்கு. அப்போ நீங்க அதிமுகவையும் திமுகவையும் ஆளுகின்ற ஆட்சி செய்த கட்சியை கை நீட்டி விமர்சிக்கிறீங்களே, உங்க கட்சியில என்ன நடக்குது, ஆட்சிக்கே வரலையே இன்னும் நீங்க, அப்ப அவங்கள விட நீங்க ஆபத்தானவங்களான்ற நோக்கம் வருது இல்ல, கேள்வி வருது இல்ல? இல்ல, அதை அகற்ற வேண்டிய பொறுப்பு தலைவருக்கும் இருக்கு, எங்களுக்கும் இருக்கு. தூய சக்தின்னு சொல்றீங்க, எதன் அடிப்படையில தூய சக்தின்னு சொல்றீங்க? உங்ககிட்டயே இவ்வளவு குறைகள் இருக்கே, அதையே இன்னும் கிளியர் பண்ணலையே, அதுக்குள்ள அடுத்தவனை கை நீட்டி தூய சக்தின்னு சொல்றதுல, நீ தீய சக்தின்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? தீய சக்தின்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு, அதுக்கு அவங்க நேரம் இல்லை. தூய சக்தின்னு சொல்வதற்கு ஒரு கள்ளம் இல்லாத, வெள்ளந்தியான, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத கேடஸ் இருக்கிற ஒரே தூய சக்தி தாவேக்கா. ஓகே, கேடஸ் தூய சக்தியா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து புரிஞ்சுக்கலாம். அதிமுக திமுகவை தொடர்ச்சியாக விமர்சிச்சிங்க, அதிமுகவை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, அதிமுகவை விமர்சிக்கிறீங்க. என்னைக்கு தான் அமித்ஷா அவர்களையும் மோடி அவர்களையும் பாஜக அவர்களையும் திட்டம் ரீதியா கொள்கை ரீதியா விமர்சிப்பார் விஜய்? விமர்சிப்போம். தேர்தல் முடிஞ்ச பிறகா? ஜனநாயகம் ரிலீஸ் ஆன பிறகா? ஜனநாயகம் ரிலீஸ் ஆன பிறகு. சிபிஐ வழக்கு முடிஞ்ச பிறகா? அதாவது கோர்ட்ல இருக்கிற ஒரு பிரச்சனையில கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும், நாங்க முடிவெடுக்க முடியும்.
பிஜேபியை, அமித்ஷாவை, மோடி விமர்சிப்பதில் எங்களுக்கு ஒன்றும் பயம் கிடையாது. பயப்படுது திமுக தான், நாங்கள் இல்லை. ஆனால் எப்போது தேவைப்படுமோ அப்போ விமர்சிப்போம். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. சேலத்தில் நடந்த அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு விஜய் அவர்கள் கிளம்பும்போது ரசிகர்கள் வந்து ஒரு ஆர்வமிதியால் தலைவரை பார்க்கணும், கை கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லா தொண்டர்களுக்கு, ரசிகர்களே வேண்டாம், தொண்டர்களுக்குரிய மனநிலைமை தான். இந்த தொண்டர்கள் போய் புடைசூழ காரை விரட்டிகிட்டே போய் கையை கொடுக்கும்போது அவர் அடிக்கிற ஒரு காட்சி பார்த்துருப்பீங்க நீங்களும் நினைக்கிறேன். இது என்ன ஒரு தலைவருடைய ஒரு மாண்பு அப்படிங்கிறது? அந்த வண்டியை நிப்பாட்ட சொல்றீங்களா நீங்க? இல்ல, நிப்பாட்ட சொல்ல வேணாம், கிளாஸை ஏத்திட்டு கூட நீங்க போயிருக்கலாம். கிளாஸை திறந்து வச்சுட்டு கை நீட்டுற ரசிகர்களை அடிப்பது அப்படிங்கிறது அது என்ன ஒரு மாண்பு? தொண்டர்களை அடிச்சாருங்கிறீங்க. கை விட்ட தொண்டர். நீங்க அந்த காட்சியை வேணா இந்த பேட்டி முடிஞ்சனும் போட்டு காட்டுறேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தங்கச்சி. ஒரு பெரிய பாப்புலர் லீடருங்கிறத விட ஒரு ஜனரஞ்சகமான லீடர். அவர் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்வது எப்போதும் சவாலாக தான் இருக்கும். அது ஒரு இயல்பான நடவடிக்கை. சரி, ஓகே. ஒரே விஷயம், லெகசி பற்றி நிறைய தாவைக்காவினர் பேசியிருக்காங்க. ஆதவர்ஜுனா அவர்கள் பல மேடைகளில் பேசியிருக்காங்க. அதிமுகலேருந்து எம்ஜிஆர் அவர்கள், இப்போ ஜெயலலிதா அம்மா அவர்கள் வரைக்கும் வந்துட்டாங்க. திமுகலேருந்து அண்ணா, இப்போ கலைஞரே ரோல் மாடல்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அவங்க படங்களை எடுத்துப்பது, அவங்க விஷயங்களை எடுத்துகிட்டு பேசுவது, எங்கள் தலைவர் நான் அவங்கள ரோல் மாடலாக எடுத்துப்பேன் அப்படிங்கிறது. ஒன்று ஆளுங்கட்சி, இன்னொரு எதிர்கட்சி, 2 கட்சிகளை எதிர்த்து தான் நீங்கள் அரசியல் பண்ணுறீங்க. அவங்க தலைவர்களையும் அவங்க விஷயங்களையும் எடுத்துகிட்டு நீங்கள் பேசுறது, இதுதான் ஒரு அரசியல். அவங்க தலைவர்கள் காட்டிய பாதையிலேருந்து அவங்க சறுக்கிட்டாங்க. அதுக்கு நீங்க திமுக இப்ப இணைஞ்சிருக்கலாமே. விஜய் சறுக்கிட்டாங்க. நீங்க போய் இணைஞ்சிட்டு கட்சியை வளங்க. அண்ணா அவங்க தொண்டர்களே சொல்லாத விஷயத்தை இன்னொரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு திமுகவை எதிர்க்கக்கூடிய விஜய் அவர்கள் சொல்வது அப்படிங்கிறது இதுதான் லெகசியா, இதுதான் மரபா அப்படின்னு இருக்கு. அண்ணா சொன்ன நல்லவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அண்ணாவையே எடுத்துக்க கூடாதுல. அந்த கட்சி தான் இன்னும் ஆட்சி கட்சியா இருக்கிறது, இன்னொன்னு எதிர்கட்சியா இருக்கிறது. அண்ணாவே கொண்டாடலையே. கொண்டாடிட்டு தான் சார் இருக்காங்க. எங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க? திமுக தொண்டர்கள்ட்ட கேளுங்க, நீங்களே பல மேடைகள்ல பேசி பாருங்க தங்கச்சி. இங்க பாருங்க, 1 மாசம் நிகழ்ச்சி நடத்துறாங்க ஸ்டாலின் பிறந்த நாள், 1 மாசம் நிகழ்ச்சி நடத்துறாங்க உதயநிதி பிறந்த நாள். கலைஞரை விட சீனியர் அந்த கட்சியில பேராசிரியர் அன்பழகன். கேட்டீங்களா? 50 வருஷம் பொதுச் செயலாளராக இருந்த பெருமகன். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு தவிர்க்க முடியாத ஆளுமை அவர். ஆணாக பிறந்த தமிழனை என்னை போல் 1000 பேர் உருவாக்கிய ஞான பண்ணேன்னு நான் பேசினேன். காலத்தால் மூத்த மொழி பெற்ற பிள்ளை, காலத்தால் மூத்த மொழி பெற்ற பிள்ளை, கோலச்சொல் அன்பழகனார்னு தலைவர் கொண்டாடினார் கலைஞர். அந்த அன்பழகன் பிறந்த நாளையே கொண்டாடாத பாவிகள் அவர்கள். கேட்டிங்களா? ஒரு குடும்பம் அண்ணாவினுடைய கட்சியை இன்றைக்கு கபலீகரம் செய்திருக்கிறது. நாங்கள் அண்ணாவின் கொள்கைகளை எடுத்துக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆருடைய நல்ல கொள்கைகளை எடுத்துக்கொள்கிறோம். ஜெயலலிதாவுடைய தொண்டர்களை அபகரிக்கும் திசை மாற்றும் விஷயம் தான். வந்துட்டாங்களே, வரும்போதே ஊழல் தானே அது. ஊழலுக்கு எதிராக வரோன்றீங்க, வரி கட்ட மாட்டேன்றீங்க, ஊழலுக்கு எதிராக நாங்க வரோம் அப்படின்றீங்க. அடுத்த கட்சியினுடைய கொள்கை தலைவர்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க. அந்த தொண்டர்கள் எங்கிட்ட வந்துட்டாங்களே, வந்த பிறகு என்ன செய்ய போறீங்க நீங்க? அதான் வரணும்னு அதிமுகவை விமர்சிக்காம மௌனம் பாத்தீங்க. ஜனநாயகத்துல எண்ணம் மட்டுமில்லை, எண்ணிக்கை முக்கியம். எங்களுக்கும் வந்துட்டு இருக்காங்க, அலையலையாக வராங்க. இது எல்லாமே திமுகவினுடைய இந்த பாவ செயல்கள் எல்லாமே 4 வருடங்கள் திரு நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு தெரியலையா? ஏன் மேடை ஏறினார்? இல்ல, நான் மேடை ஏறினது நான் ஒரு பெரியார் அண்ணா கொள்கையை பேசி வளர்ந்தவன். கேட்டீங்களா? ஈழத்தமிழர் பிரச்சனையில கலைஞர் எடுத்த ஸ்டாண்டு எனக்கு உடன்பாடு இல்லை. நான் கலைஞரை கடுமையாக விமர்சனம் செய்வேன். நான் ஒரு 7 ஆண்டு காலம் எந்த கட்சியிலும் இல்லை. அது இந்த வசதியா நீங்க எல்லாரும் மறந்துடுறீங்க. நான் திமுக மேடையில் ஏறுறதுக்கு காரணமே ஒரு சனாதன வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து பேசுவதற்கான மேடை இதுதான் அப்படின்னு நினைச்சிட்டு ஏறினார். பேசினார்ல, உதயநிதி ஸ்டாலின் பேசினார்ல சனாதனத்துக்கு. ஆனா அவங்க போடுறதெல்லாம் நாடகம். நான் மனப்பூர்வமா பேசுறேன். அதாவது கொள்கை எதிரி, பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லி விமர்சிச்சுட்டு பாஜகவே விமர்சிக்காம அவங்க பண்ணக்கூடிய பாதக செயல்களை விமர்சிக்காம கண்டுங்கான மௌனமா இருக்கிறது துணிச்சல். விமர்சிச்சு வழக்குகளை வாங்குறது நாடகம் அப்படிங்கறது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். கேளுங்க, சனாதன ஒழிப்பு மகாநாட்டில் திமுகவினுடைய துணை முதல்வர் பேசின பேச்சு வழக்கு கர்நாடகத்தில் போட்டாங்க, பல மாநிலங்களில் போட்டாங்க, பீகாரில் போட்டாங்க, ராஜஸ்தானில் போட்டாங்க, உத்தரப்பிரதேசத்தில் போட்டாங்க, ஜம்மு காஷ்மீர்லையும் போட்டாங்க. அந்த வழக்கு என்ன நிலைமையில் இருக்கு?
தெரியுமா உங்களுக்கு? மொத்தமா ஒரே வழக்கா சேர்த்து இப்ப ஒரே இடத்துல ஆஜராயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் விசாரணை. ஒரு ஆஜரம் இல்லை, புண்ணாக்கும் கிடையாது சார். ஒரு 2-3 மாசம் முன்னாடி கூட ஒவ்வொரு இடமா போறதுக்கு எனக்கு சிரமமா இருக்கு, ஒரே வழக்கா சேர்த்து விசாரிங்கன்னு மனு கொடுத்திருந்தாங்க. கர்நாடகத்துக்கு மட்டும் ஒரு நாள் அதுதான் சொல்ல, மொத்தமா ஒரே இடத்துல விசாரிக்கிறது மனு கொடுத்திருக்காங்க. என்ன கேட்கிறேன், அவங்க ஆரக்கால்களை நீ அடிச்சு இன்னைக்கு நீ சுதந்திரமா மகிழ்ச்சியா சுத்திட்டு இருக்குதே. எத்தனையோ பேர் சார், நீங்க விமர்சிக்காத விமர்சனமா சுத்திட்டு இருக்குதே, உங்களுக்குள்ள என்ன ஒப்பந்தம் நடந்ததுன்னு கேட்கறான். அப்ப விஜய் அவர்கள் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு வெளியில சுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப எத்தனை ஒப்பந்தம்? ஜனநாயகன் சென்சார் போர்டு ஒரு ஒப்பந்தம், சிபிஐ வழக்கு ஒரு ஒப்பந்தம், டெல்லி விசிட் ஒரு ஒப்பந்தம், அப்படி எடுத்துக்கலாமா? அது ஒரு சம்மன் விசாரணை, அதுக்கு போயிட்டு வந்தாரு. போயிட்டு வந்து பாஜக விமர்சிக்கிறதே விட்டுட்டாரு. அது ஒரு சம்மன் விசாரணை தங்கச்சி, போயிட்டு வந்து விட்டுட்டாரு. ஜனநாயகன் வந்து இன்னைக்கு அது நீதிமன்றத்தில் இருக்கு, அது என்னை தீர்ப்பு வருதா வரப்போகுது. நாங்கள் ஜனநாயகம் வருமா அதெல்லாம் இல்லை. இப்போது எடுத்திருக்கிற ஸ்டாண்டில் இந்திய துணைக்கண்டத்து அரசியல் வரலாற்றில் ஒரு 2 வருஷமான கட்சி, 2 போராட்டத்தில் கலந்து கொண்ட, சாரி 3 போராட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர் கட்சி, தலைக்கட்சி. கலைஞர் பாடுவார், 18 ஆண்டுகளில் திமுக ஆட்சிக்கு வந்துட்டு கட்சி தொடங்கி பதுங்கி பாயும் வேங்கையென பாராள வந்த கதை பாரேனும் பகர்ந்ததுண்டா யாரேனும் கேட்டதுண்டா என்று அண்ணா ஆட்சிக்கு வந்ததை புகழ்ந்து கலைஞர் பாடுவார். 17 வருஷம் அண்ணாவுக்கே ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் தலைவருக்கு 2 வருஷமே போதுமானது என்பது இந்திய துணைக்கண்டத்தில் அதிசயங்களெல்லாம் அதிசயங்கிற அதிசயம் என்பது இன்னும் நீண்டு கொண்டே போகும். அதனால உங்களுடைய நேரம் கருதி இதோடு முடிச்சுக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்களும் 40, 30, 50 வரைக்கும் போயிட்டீங்க. கூட்டணிக்கும் யாரும் வரல, தனிச்சே போட்டு என்ன நடக்குது? எல்லாரும் வருவாங்களா? எல்லாரும் 2 பக்கம் போயிட்டாங்க. மிச்ச வெளியில சசிகலா அம்மா இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்காங்க, ராமதாஸ் ஐயா இருக்காங்க, பொறுத்திருந்து தேமுதிக இருக்காங்க. பார்ப்போம், பொறுத்திருந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி. தமிழக தேர்தல் களம் 2026. யாருடன் யார் கூட்டணி? வெல்ல போகும் அணி எது? பரபரப்பான அரசியல் செய்திகளை உடனுக்குடன் வழங்குகிறோம். உங்கள் குமுதம் நியூஸ் 24/7 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்.